ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக தாதி இருதய புஷ்பாவுடைய ராஜயோகினி அப்படின்ற ஆங்கில புத்தகத்திலிருந்து நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வருகின்றோம். வாருங்கள், இன்றைக்கு நாம் பார்க்கலாம். நேற்று கூட நாம் பார்த்தோம், மெக்சேனா, அதாவது குஜராத்தில் அப்படி இருக்கின்ற ஒரு இடத்துக்கு பாபா சேவைக்காக அனுப்பினார். அங்கே சில மன கசப்பினால் காரணமாக திரும்பி வந்து விட்டார். அப்போ தாதி இருதய புஷ்பா தாதியினுடைய அவருடைய பொறுமை எப்படி இருந்தது, அவருடைய அவருடைய பலம் எப்படி இருந்தது பார்க்கலாம். அப்போ அந்த நகரத்தினுடைய நீதிபதி கெஹிமல், நீதிபதி என்ன பேரு, கெஹிமல் அவர்கள் தாதி இருதய புஷ்பா தாதியை தன்னுடைய இல்லத்தில் தங்குமாறு அன்புடன் அழைத்தார். அவர் தாதி இருதய புஷ்பாவுடைய தந்தையின் நெருங்கிய நண்பராக இருந்தார். அதனால பாபாவுடைய விருப்பப்படியே அவர் நீதிபதியினுடைய இல்லத்தில் தங்கி இருந்தார். அப்போ பாபாவுடைய சைகை, அதாவது உத்தரவு இல்லாமல் எந்த காரியத்தையும் தானாக செய்யாத அளவிற்கு அவர் முழுமையான கீழ்ப்படிதலாக இருந்து அந்த யோக நிலையில் இருந்திருக்கின்றார் தாதி இருதய புஷ்பா அவர்கள். நீதிபதி கெஹிமல் அவர்கள் மிகவும் எளிமையாக இருந்தார். அது மட்டுமா இனிமையான தெய்வீக குணமுள்ள ஒரு ஆத்மாவாக இருந்திருக்கின்றார். அதாவது தாதி இருதய புஷ்பா அவர்களுக்கு ஒரு பொதுக்கூட்டத்தில் உரையாற்ற நீதிபதி கெஹிமல் ஏற்பாடு செய்திருந்தார். ஆனால் வந்திருந்த சிலர் ஆத்மாக்கள் இவர் பிரம்மகுமாரி, அதனால பொதுக்கூட்டத்தில் பேச அனுமதிக்க முடியாது அப்படின்னு எல்லோரும் மறுத்து விட்டார்கள். இந்த அவமதிப்பை தாதி இருதய புஷ்பா மனதில் எந்தவித கலக்கமும் இல்லாமல் சகித்து கொண்டார். பாருங்கள், அதாவது புகழும் பழியும் சிவபாபாவுடைய குழந்தைகளுக்கு ஒன்றே அப்படின்ற உணர்வுடன் ஆழ்ந்த அமைதி மற்றும் யோக நிலையில் நிலைத்திருந்தார் அங்கே. ஆனால் நீதிபதி கெஹிமல் இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நீதிபதி அவர்கள் வருத்தம் அடைந்தார். அப்பொழுது தாதி இருதய புஷ்பா அவர்கள் அவரை ஆறுதல் கூறி, அவமதிப்பு எனக்குத்தான் ஏற்பட்டது அப்படின்னு சொன்னார், உங்களுக்கு அல்ல. ஏன் நீங்கள் கவலைப்படுகிறீர்கள்? நம்முடைய ராஜயோகத்தினுடைய இலக்கு என்ன? எப்பொழுது அமைதியாக இருப்பது அப்படின்னு சொன்னார் தாதி இருதய புஷ்பா அவர்கள். அவருடைய பொறுமையும் சரி, அவருடைய சகிப்புத்தன்மையும் சரி, நீதிபதியினுடைய மனதில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது. பிறகு அந்த இல்லத்திலேயே ராஜயோக வகுப்புகள், முரளி படிப்பது, ஆன்மீக அனுபவங்கள் பகிர்வுகள் இது போல தொடர்ந்து நடைபெற்று கொண்டே வந்தது. யாருடைய வீட்டில்? நீதிபதி வீட்டில். சில நாட்களுக்கு பிறகு மவுண்டோவிலிருந்து உடனடியாக டெல்லிக்கு செல்லுமாறு தந்தி வந்தது. அப்போ பாபாவுடைய உத்தரவின்படி அவர் டெல்லி, அதாவது கமலா நகர் பகுதியில் சேவையை தொடங்கினார். அதன் பிறகு மீண்டும் ஒரு தந்தி வந்தது, நீங்கள் உடனே மதராஸ், சென்னைக்கு செல்லுங்கள் அப்படின்று தந்தி வந்தது. அந்த காலத்துல சென்னைக்கு மதராஸ் அப்படின்னு பெயர் இருந்தது. இப்போ சென்னை மாறிவிட்டது. அதனால பாபா சொல்றாரு, மதராஸுக்கு செல்லுங்கள் அப்படின்ட்டு. இது இறை சேவை எவ்வளவு வேகமாக விரிவடைந்து கொண்டிருக்கு என்பதற்கு ஒரு சான்று அப்படின்னு சொல்கின்றார். பிறகு எல்லா சோதனைகளையும் மகிழ்ச்சியுடன் சகித்துக் கொள்ளும் ஆத்மாக்களே வெற்றியினுடைய கிரீடத்தை அணிகின்றார்கள். அதே போலத்தான் உலக வாழ்க்கையும் தெய்வீக வாழ்க்கையும் சமநிலையுடன் நடத்தி அந்த கர்ம யோகத்தையும் அந்த ஞான யோகத்தையும் ஒன்றிணைத்து வாழ்பவர்களே உண்மையான ராஜயோகிகள் அப்படின்று இந்த ராஜயோகினி அப்படின்ற ஆங்கில புத்தகத்திலிருந்து நாம் தமிழாக்க செய்து கொண்டு வருகின்றோம். பாருங்கள், இன்னொரு அழகான அனுபவம் சொல்கின்றார். எப்படி தாமரை மலர் சேற்றில் மலர்ந்தாலும் அதனுடைய தூய்மையும் சரி, அதனுடைய அழகும் சரி இழக்காதது போல நாமும் சரி, அந்த வாழ்க்கை கலையை கற்றுத்தரும் இந்த ஞானம் மனிதனை உலகில் வாழ்ந்தபடியே எப்படியாக மாற்றுகிறது? தெய்வீகமாக மாற்றி விடுகிறது. இதுதான் ராஜயோகம். இது முழுமையான இனிமையான ஆனந்தம் தரக்கூடிய ஒரு ஞானமாகும். அதனால்தான் சிவபாபா மனித வாழ்க்கைக்கு உண்மையான திசையை காட்டுகின்றார்.
அதாவது தைரியமுள்ள ஆத்மாக்களே ராஜயோகிகளாக உயர முடியும் அப்படின்று இதன் மூலம் நாம் புரிந்து கொண்டு விட்டோம். இதுபோல தாமரை போன்ற இருதய புஷ்பா அவர்கள் மதராஸில் நிறைய ஆத்மாக்களுக்கு ஞான அமுதத்தையும் சரி, ஞான ஆனந்தத்தையும் சரி வழங்கியிருக்கின்றார். பிறகு அவர் உடனடியாக மவுண்ட் ஆபிற்கு திரும்பி வருமாறு ஒரு தந்தி வந்தது. பாருங்கள், போக போக எப்படியெல்லாம் விரிவடைந்திருக்கிறது சேவை. பிறகு சிவபாபாவுடைய செய்திக்கான சேவை பயணமாக இப்பொழுது சொல்கின்றார். இதுவரை சரி பயிற்சி காலம் இருந்தது, இப்பொழுது உண்மையான சேவை மற்றும் சவால்களுடைய காலம் தொடங்கியிருக்கிறது அப்படின்னு சொல்கின்றார். அதாவது மவுண்ட் ஆபில ஆசிரமத்திற்கு அருகில் உள்ள மேகங்கள் சூழ்ந்த மலை சிகரத்தில் பாபா தினமும் முரளி வாணி வகுப்புகளை நடத்துவார். அதாவது இயற்கையை அளிக்கக்கூடிய அந்த அமைதி, அந்த மென்மையான வாழ்க்கை, தெய்வீக அழகு எல்லாவற்றையும் எந்த ஒரு நவீன வசதிகளாலும் ஈடு செய்ய முடியாது. அதாவது அந்த இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட புனித தலத்தினுடைய அந்த அழகையும் சரி, அந்த ஆனந்தத்தையும் சரி வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. அப்போ ஒரு நாள் இப்படியாக போய்கொண்டிருக்கக்கூடிய வேலையில இருதய புஷ்பா அவர்கள் அந்த மலை சிகரத்தில் ஆழ்ந்த யோக நிலையில் அமர்ந்திருந்தார். அப்பொழுது ஒரு தெய்வீக குரல் தெளிவாக கேட்டது. அசிரிரி குரல் அப்படின்னு சொல்கின்றார். போ போ, சேவைக்காக புறப்படு அப்படின்ற அந்த குரல். பிறகு அடுத்த நாளும் அங்கே வகுப்புக்கு வந்த பிறகு தியானத்தில் அமர்ந்திருக்க பொழுது போ போ, சேவைக்காக புறப்படு அப்படின்னு திரும்ப சொன்னது அந்த குரல். 3வது நாள் இதே போல போ போ அப்படின்று குரல் ஒலித்து கொண்டு இருந்தது. பிறகு நீ ஒரு காரணம் சொல்லிவிட்டு போ அப்படின்று அந்த குரல் ஒலித்தது. அதாவது கண்வெளி அப்படின்ற காரணம் கூறி மதுபனை விட்டு புறப்படு அப்படின்று அந்த குரல் சொன்னது. அது வழிகாட்டியது அப்படின்னு சொல்லலாம். இந்த குரலை கேட்ட தாதி இருதய புஷ்பா அவர்கள் இது ஒரு மாயினுடைய சோதனையாக இருக்கலாம் அப்படின்னு நினைத்தார். அப்போ என்ன செய்தார் தெரியுமா? உடனே பாபாவிடம் சென்று, பாபா, கடந்த 3 நாட்களாக மதுபனை விட்டு வெளியேறும்படி ஒரு குரல் எனக்கு கூறுகிறது, இது ஏன் அப்படி என்று கேட்டார். அதற்கு பாபா சொன்னார், தாதி இருதய புஷ்பாவிற்கு, குழந்தாய், அது மாயினுடைய குரல் அல்ல, அது மகா தேவனுடைய, அதாவது பரமாத்மாவுடைய வழிகாட்டும் குரல் அப்படின்னு சொன்னார் பிரம்ம பாபா. உன் சேவைக்காக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய எண்ணற்ற பக்தர்கள் வெளியில் இருக்கின்றார்கள். அதனால நீ வெளியே சென்று அந்த ஆத்மாக்களுக்கு சேவை செய்ய அப்படி என்று பிரம்ம பாபா உறுதியளித்தார். பார்க்கலாம், தாதி இருதய புஷ்பா அவர்கள் மதுபனிலே இருக்கின்றாரா, இல்லை வெளியே சென்று எப்படி சேவை செய்கிறார் அப்படின்னு இந்த புத்தகத்தில் மீண்டும் மீண்டும் கேட்க தோன்றும். கேட்கலாம் நாளைக்கு. அச்சா. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக தாதி இருதய புஷ்பாவுடைய ராஜயோகினி அப்படின்ற ஆங்கில புத்தகத்திலிருந்து நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வருகின்றோம். வாருங்கள், இன்றைக்கு நாம் பார்க்கலாம். நேற்று கூட நாம் பார்த்தோம், மெக்சேனா, அதாவது குஜராத்தில் அப்படி இருக்கின்ற ஒரு இடத்துக்கு பாபா சேவைக்காக அனுப்பினார். அங்கே சில மன கசப்பினால் காரணமாக திரும்பி வந்து விட்டார். அப்போ தாதி இருதய புஷ்பா தாதியினுடைய அவருடைய பொறுமை எப்படி இருந்தது, அவருடைய அவருடைய பலம் எப்படி இருந்தது பார்க்கலாம். அப்போ அந்த நகரத்தினுடைய நீதிபதி கெஹிமல், நீதிபதி என்ன பேரு, கெஹிமல் அவர்கள் தாதி இருதய புஷ்பா தாதியை தன்னுடைய இல்லத்தில் தங்குமாறு அன்புடன் அழைத்தார். அவர் தாதி இருதய புஷ்பாவுடைய தந்தையின் நெருங்கிய நண்பராக இருந்தார். அதனால பாபாவுடைய விருப்பப்படியே அவர் நீதிபதியினுடைய இல்லத்தில் தங்கி இருந்தார். அப்போ பாபாவுடைய சைகை, அதாவது உத்தரவு இல்லாமல் எந்த காரியத்தையும் தானாக செய்யாத அளவிற்கு அவர் முழுமையான கீழ்ப்படிதலாக இருந்து அந்த யோக நிலையில் இருந்திருக்கின்றார் தாதி இருதய புஷ்பா அவர்கள். நீதிபதி கெஹிமல் அவர்கள் மிகவும் எளிமையாக இருந்தார். அது மட்டுமா, இனிமையான தெய்வீக குணமுள்ள ஒரு ஆத்மாவாக இருந்திருக்கின்றார். அதாவது தாதி இருதய புஷ்பா அவர்களுக்கு ஒரு பொதுக்கூட்டத்தில் உரையாற்ற நீதிபதி கெஹிமல் ஏற்பாடு செய்திருந்தார்.
ஆனால் வந்திருந்த சிலர் ஆத்மாக்கள், இவர் பிரம்மகுமாரி, அதனால பொதுக்கூட்டத்தில் பேச அனுமதிக்க முடியாது அப்படின்னு எல்லோரும் மறுத்து விட்டார்கள். இந்த அவமதிப்பை தாதி இருதய புஷ்பா மனதில் எந்தவித கலக்கமும் இல்லாமல் சகித்துக் கொண்டார்.